நீ அவசரப்படாத, என்ன அந்த பொண்ணு கிட்ட கூட்டிட்டு போ, நான் பேசுறேன். ஏன் சீதா, ஏன் இப்படி பண்ற? அந்த பொண்ணு தான் சஞ்சீவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. சஞ்சீவும் ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். கட்டிக்க போற அவனே கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் நீ எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? என்னதான் பெத்தவங்களா இருந்தாலும் பிள்ளைங்க விஷயத்துல தலையிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு சீதா. அத நாம கிராஸ் பண்றது தப்பு. நீங்க சொல்றது சரிதாங்க. நாம லிமிட் கிராஸ் பண்ண கூடாதுங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் அவங்க தப்பான முடிவு எடுக்கும்போது அது தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டாமா? கல்யாணங்கிறது 2 பேரும் விருப்பப்பட்டு பண்ணாதான் அது சொர்க்கம், இல்லனா அது நரகங்க. இவன் அந்த டெய்லர் பொண்ணை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு எனக்கு தெரியுங்க. விருப்பம் இருக்கோ இல்லையோ இதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது நமக்கு தெரியாத ஏதோ ஒரு பொண்ணுக்கு சஞ்சீவை கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட ஸ்ரீஜாவுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளவோ பெட்டர். நீங்க சொல்றது இவன் சொல்றது எல்லாமே தப்பு. எனக்கு தெரியுங்க, என் உள் மனசு சொல்லுது அந்த டெய்லர் சஞ்சீவை தான் லவ் பண்றான்னு. இல்ல சீதா, ஒரு நிமிஷம். ஹலோ மாமா. சொல்லுமா அனு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? சொன்னா என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சேச்சே, சொல்லுமா, இதுல என்ன இருக்கு? இல்ல, என்ன பொண்ணு பார்த்துட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. சொந்தக்காரங்க எல்லாம் அப்பா கிட்ட மாப்பிள்ள தான் வந்து பார்த்துட்டு போயிட்டாரே, அப்புறம் ஏன் பொண்ணு கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே போறீங்கன்னு கேக்குறாங்க. அப்பா அதுக்கு பதில் சொல்ல முடியாம தடுமாறுறாரு. அத நினைச்சு நினைச்சு அவருக்கு உடம்பு வேற சரியில்லாம போகுது. அத்தையோட ஆசையும் அவங்க நிலைமையும் எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் அப்பாவை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் நிலைமை என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுதுமா. நான் சீதாட்ட பேசுறேம்மா. நீ அப்பாட்ட சொல்லு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நிச்சயதார்த்தம் நடக்கும். சரியாம்மா? சரி. சரிம்மா, வீட்டுல எல்லாரையும் கேட்டதா சொல்லு. வச்சுட்டுமாமா? சரி. எதுக்குமே ஒரு லிமிட் இருக்கு சீதா. சஞ்சீவ் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு எல்லாரும் தான் ஆசைப்பட்டோம். ஆனா அது நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதையே புடிச்சிட்டு தொங்குறது முட்டாள்தனம். புரிஞ்சுக்க சீதா. சரிங்க, உங்க விருப்பப்படியே பண்ணுங்க. வருத்தப்படாத, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நீ ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம 2 பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. கவலைப்படாத. பண்றதுல பண்ணிட்டு இவதுக்கு போன் பண்றா. ஏன் கட் பண்ற சஞ்சீவ்? போனை எடு, நான் உன்கிட்ட பேசணும். பாயாசம் செம்மையா இருக்குமா? ரொம்ப நல்லா பண்ணிருக்க. எனக்கு இன்னொரு கிளாஸ் கொண்டு வா. சரி. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. இந்த அட்ரஸ் தான் சொன்னாங்க. நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க. இங்க யாரும் உங்களை வர சொல்லிருக்க மாட்டாங்க. அவரை நான் தான் வர சொன்னேன். சஞ்சீவுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் நிச்சய தேதி குறிக்கிறதுக்கு. இப்ப நிச்சயத்துக்கு என்ன அவசியம் இருக்கு? அவசியம் இருக்கண்ணி.
எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல, அதான். என் மேல உனக்கு என்ன நம்பிக்கை இல்ல? நான் தான் உங்க விருப்பப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன்ல. இப்ப கூட உங்க விருப்பப்படின்னு தான் சொல்றீங்களே தவிர உங்களுக்கு இதுல விருப்பம் இருக்குன்னு சொல்லவே இல்லையே. எங்க அண்ணனும் சஞ்சீவும் இந்த மேரேஜுக்கு சம்மதம்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நீங்க ஒத்துக்கிட்டீங்க. இல்லனா நீங்க இதுக்கு ஒத்துக்க போறதே இல்ல. இன்னைக்கு இருக்கிற மனசு நாளைக்கு இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாதுன்னு. எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். நான் என்ன சஞ்சீவுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் உடனே கல்யாணம் பண்ணணும் நான் சொன்னேன்? உன் விருப்பப்படியே நிச்சயம் பண்ணிடலாம். நாளைக்கு ஒரு நல்ல நாள் இருக்கு, அன்னைக்கே வச்சுக்கலாம். நிகழும் மங்களகரமான விகாரி வருஷம் தை மாதம் 9ஆம் தேதி சென்னையைச் சேர்ந்த ராமச்சந்திரன் சீதா தம்பதியின் மகன் சஞ்சீவிற்கும் வரதராஜன் சிந்தாமணி தம்பதியின் மகள் ஸ்ரீஜாவிற்கும் நிச்சயம் செய்ய பெரியோர்களால் முடிவு செய்யப்படுகிறது. சுபம். சம்பிரதாயத்துக்கு இப்ப தட்ட மாத்திக்கலாம், அப்புறமா நாளைக்கு கிராண்டா பண்ணிக்குங்கோ. சரிங்க ஐயரே. சுபமஸ்து. அம்மா தட்ட மாத்திக்குங்கோ. எடுத்துக்கிட்டு வா. அண்ணே வாங்கிக்கோங்க. வா சீதா, வா இப்படி. ஒரு நிமிஷம். காளித்தானம் வெறித்தானம், வெறித்தானம் காளித்தானம். என்ன விஷயம்? ஆமா, எப்பவும் சொல்லிட்டு தானே வருவேன், இந்த தடவை என்ன சொல்லாம வந்து நிக்கிற? பொங்கலுக்கு உங்களெல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். எப்படி இருக்க சந்தோஷ்? நல்லா இருக்க மாமா. சந்தோஷம். ஆமா, நான் கேட்டதுக்கு இன்னும் பதிலே சொல்லியே. என்ன ஃபங்க்ஷன்? என் பொண்ணுக்கும் சஞ்சீவுக்கும் நிச்சயம் பண்ணலான்னு இருக்கும். ஹாய் சிந்த். ஓடி போன உன் புருஷன் திரும்பி வந்துட்டாரா? யாருக்கும் யாருக்கும் நிச்சயதார்த்தம் சொன்ன? என் பொண்ணுக்கும் சஞ்சீவுக்கும். உன் பொண்ணுக்கும் சஞ்சீவுக்குமா? எது இந்த ஃபாரின்ல படிக்குதுன்னு சொன்னியே அதுவா? ஆமா. வாட் a miracle. அது சரி, எதுக்கு உங்க வீட்ல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் மாடர்ன் ட்ரெஸ் கொடுத்து வச்சிருக்கீங்க? அக்கா, அண்ணனுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணாம தம்பிக்கே முதல்ல கல்யாணம் பண்ற? அவனுக்கு பொண்ணு பார்த்தாச்சுடா. சந்தோஷ் ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணையே அவனுக்கு பேசி முடிச்சாச்சு. சந்தோஷ் லவ் பண்ணானா? சொல்லிட்டாங்களா? டேய் சந்தோஷ் மாமா, பாக்க பால் பாட்டில் மாதிரி இருந்துகிட்டு
பயங்கரமான வேலையெல்லாம் பண்ணிருக்க. சும்மா இருங்க மாமா. அக்கா, இவனுக்கு தான் பொண்ணு கிடைச்சிருச்சுல, அப்ப இவனுக்கு தானே முதல்ல நிச்சயம் பண்ணணும். எதுக்கு சஞ்சீவுக்கு பண்ற? நல்ல காரியத்தை யாராவது தள்ளி போடுவாங்களா? சீக்கிரமா நடத்திடுவோம். அதான் கரெக்ட். டேய், இந்த கரும்பெல்லாம் அங்க வச்சுட்டு வா. ஓகேக்கா. என்ன சாமி, எல்லாரும் கலைஞ்சிட்டாங்க, நீங்க இன்னும் கலையாம இருக்கே. இதோ அந்த பழத்தை வச்சுட்டு இந்த பைய இந்த மூட்டையெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறீங்களா? பேஷா கிளம்பிடுறேன். மா கிளம்பிடுமாமா? அப்புறம் 1 2 3. சுவாமி இந்தாங்க. எக்ஸ்ட்ராவா இந்த கரும்பை வச்சுக்கோங்க. பொங்கலை சிறப்பா கொண்டாடுங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே. காளி சீதாத்தியோட தம்பி இப்பதான் ஊர்ல இருந்தே வந்தாரு. வந்த உடனே நமக்கு பிரச்சனையை கொடுத்துட்டாரு. அப்படி என்ன பண்ணாரு? 2 நிச்சயத்தை எதுக்கு தனித்தனியா நடத்துறீங்க, ஒன்னா நடத்துங்கன்னு சொல்லிட்டாரு. ரெண்டு நிச்சயத்தை ஒன்னா நடத்த போறாங்களா? அப்படி ஒன்னா நடத்தினா சஞ்சீவ் என்ன பாத்திர மாட்டானா? அவன் மட்டும் என்ன பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாகி நம்ம பிளானே சொதப்பிடும். அது எனக்கும் தெரியும் பார்ட்னர். பட் என்ன பண்றது? இந்த காளி வந்து குட்டையை குழப்பி எல்லாரையும் சம்மதிக்க வச்சுட்டானே. சரி, ஏதாவது பண்ணுவோம். போன வைங்க. என்னக்கா பிரச்சனை? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஒண்ணு இல்லடா. என்னக்கா ஒண்ணு இல்ல? எங்க அக்காவை பத்தி எனக்கு தெரியாதா? உன்னால என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாதுக்கா. அப்படியே நீ மறைச்சாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் உன்னை எப்ப பார்க்க வந்தாலும் உன் முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா அது இன்னைக்கு இல்ல. நீ எதையோ யோசித்துக்கிட்டு ஒரு மாதிரியா இருக்க. என்ன பிரச்சனை உனக்கு? இந்த அளவுக்கு மாறினதுக்கு அவ மட்டும்தான் காரணம். இவ்வளவு நடந்திருக்கா? சஞ்சீவ் இந்த அளவுக்கு மாறினதுக்கு அவ மட்டும்தான் காரணம். சஞ்சீவ் அந்த பொண்ணுகிட்ட லவ் சொல்றேன்னு சொல்லிட்டு போகும்போது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? எனக்கு அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ திரும்ப வந்து அந்த பொண்ணு என் லவ் ஏத்துக்கலன்னு சஞ்சீவ் சொல்லும்போது இந்த வீட்ல இருந்த எல்லாருமே நம்பினாங்க. ஆனா என்னால மட்டும் நம்பவே முடியல. அது ஏன்னு எனக்கு தெரியல. சஞ்சீவ் அந்த பொண்ணுகிட்ட லவ் சொல்லும்போது அந்த பொண்ணு இவனை வேணான்னு சொன்னதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்குமோன்னு தோணுது. என்னதான் ஸ்ரீஜா அத்தை பொண்ணா இருந்தாலும் அவ சஞ்சீவ லவ் பண்ணாலும் அவளால அந்த டெய்லர் பொண்ணு அளவுக்கு அவ சஞ்சீவ புரிஞ்சுக்கிட்டு அவளோட சந்தோஷமா இருக்க முடியுமான்னு கேட்டா அது சந்தேகம்தான். சஞ்சீவ் வாழ்க்கையில அந்த டெய்லர் பொண்ணு மட்டும் இல்லாம போயிட்டா அவன் பழையபடி ஆயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்க. அதுதான் என் மனசை போட்டு அரிச்சுக்கிட்டே இருக்க. சரி விடுக்கா, என்கிட்ட சொல்லிட்டல, இனிமே நான் பாத்துக்கிறேன். நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணு சஞ்சுவை உண்மையா லவ் பண்ணிருந்து வேற ஏதாவது காரணத்துக்காக சஞ்சு அவாய்ட் பண்ணிருந்தா
அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. சரியா? சொல்லுங்க பார்ட்னர். அத்தை முறைப்படி நிச்சயத்துக்கு கூப்பிட உங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அத்தை வராங்கன்னா முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? நான் இப்ப கிளையண்ட் கூட பேசிட்டு இருக்கேன். வீட்ல அபி இருக்கா. ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா மாட்டிக்க மாட்டோம். எங்களுக்கே தெரியாது. என்ன தெரியாது? அத்தை சடனா தான் கிளம்பி போறாங்க. சரி வைங்க, நான் ஏதாவது பண்றேன். சம்பந்தி, அடட சம்பந்தி அம்மா, வாங்க வாங்க சம்பந்தி அம்மா, வாங்க வாங்க சம்பந்தி அம்மா. தெய்வானே, யார் வந்திருக்காங்க பாரு. வாங்க சம்பந்தி. அனு வீட்ல தானே இருக்கா? தெய்வானே, அனு கூப்பிடு. உள்ளதானமா இருக்கா ரூம்ல, கூப்பிடு. சரி. அவ்வளவுதாம்மா, கூப்பிடுமா. சீக்கிரம் அத்தை வந்திருக்காங்கன்னு சொல்லு. சம்பந்திமா வந்திருக்காங்க. அப்பா அவங்க கிட்ட அனு வீட்ல இருக்கான்னு சொல்லிட்டாரு. அவங்க அனுவை பார்க்கணுங்கிறாங்க. அதனால அவங்கள வந்து பார்த்து கொஞ்சம் பேசிட்டு போமா. என்ன? இல்லம்மா, நான் வரல. அபி, ஆபத்துக்கு பாவம் இல்லம்மா, வா. இல்லம்மா, அக்காவுக்கு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை. ஐயோ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ, அத்தை வந்துட்டாங்க போல இருக்கே. உள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியலையே. சீக்கிரமா, சம்மதிமா வந்திருக்காங்கல்ல. ப்ளீஸ்மா. வாமா வா, அத்தை வந்திருக்காங்க பாரு. வாமா. வாங்க அத்தை. நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். என்னுடைய 2 பசங்களுக்கும் ஒன்னா நிச்சயம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ரெண்டு பேருக்கும் ஒன்னா நிச்சயம் பண்ணலான்னு சொல்றீங்க. இப்போ உங்க பையனுக்காக நீங்க ஒரு பொண்ணு தேடிட்டு இருந்தீங்களே, அவங்க கிடைச்சிட்டாங்களா? போச்சு. நாம ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் அந்த கடவுள் எதுக்கு? என்ன சம்மந்தி இவ்வளவு வருத்தமா பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சஞ்சீவ் அவன் அத்தை பொண்ணு ஸ்ரீஜாவையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். ஏன் அப்படி சொன்னாரு? சஞ்சீவ பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வத்தை பாரு. எதுவும் சொல்லிடக்கூடாது. இப்ப எதுக்குமா அதை பத்தி பேசிக்கிட்டு? பேசுனா தேவையில்லாத வருத்தம் தான் வரும்.
இல்ல நான் அதுக்கு சொல்லல. ஏம்மா கேட்க வேண்டாம்னு சொல்றாங்கல்ல, சொல்லக்கூடிய விஷயம் அவங்களே சொல்லிடுவாங்கல்ல, விடுமா. அப்பா அப்பாதான் நம்மள அப்பப்போ காப்பாத்துறாரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. தீர்க்காயுசா இருமா. இந்தாம்மா நிச்சயதார்த்த புடவை நல்லா இருக்கான்னு பாரு. வாங்கிக்க. இந்தாங்க. எல்லாரும் நிச்சயத்துக்கு வந்துருங்க. சரிங்க சம்பந்தி. சரி, அப்ப நான் கிளம்புறேன். வரேன் அனு. இப்பதான் உங்க அத்தை வந்துட்டு போறாங்க. நல்ல வேலை நீ கொஞ்சம் லேட்டா வந்த, இல்லைன்னா மாட்டிக்கிட்டு இருந்திருப்போம். இவ்வளவு நேரம் நீ நினைச்சு அபிகிட்ட பேசிட்டு போறாங்க அவங்க. நீ பண்ண வேலையில அபிதான் தேவையில்லாம நடுவுல மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கா. நாளைக்கு அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அவ வாழ்க்கையில வீணா போகும். நீ கல்யாணம் ஆகி இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் அவ வாழ்க்கையில நிம்மதியா இருக்க போறதில்ல. அது மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது. மா வந்த உடனே ஆரம்பிக்காத. இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இப்படி தேவையில்லாம குதிக்கிற. நானும் இந்த மாதிரி நடிக்க சொன்னேன். நீங்களே எதையாவது பண்ணிட்டு ஏன் மேல பழிய போடாதீங்க. ஏய், உனக்கா தாண்டி அவ இந்த மாதிரி. தெய்வான சம்பந்தி எதுக்கு வந்தாங்க தெரியுமா? நாளைக்கு அவங்க வீட்டுல உன்னுடைய நிச்சயதார்த்தமும் சஞ்சீவுடைய நிச்சயதார்த்தமும் நாளைக்கு ஒரே நேரத்துல வைக்க போறாங்களா, அதை முறைப்படி சொல்லிட்டு அழைச்சிட்டு போறதுக்காக வந்தாங்க. இப்படி திடீர்னு சொன்னா எதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? ஒத்துக்க முடியாதா? ஏண்டி, வெளியில யாருக்கோவா நிச்சயதார்த்தம்? உனக்கு தானே நிச்சயதார்த்தம். உனக்கு பிடிக்கலன்னா நீயே போய் வேண்டான்னு சொல்லு போ. எதையாவது பண்ணி தொலைங்க. என்னங்க இவ? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கணும்னு இவ தானே அங்க போய் பேசிருக்கா. இப்ப என்னடானா எதுக்கு நிச்சயதார்த்தத்தை இவ்வளவு சீக்கிரமா முடிக்கணும்னு கேக்குறா? ஒண்ணுமே புரியலங்க. தேவனே, அவ கோர்ட்ல இருந்து வரா, என்ன டென்ஷனோ என்னவோ. ஏமா இப்ப இத அவங்க தான் வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்கல்ல. ஓ, முதல்ல அண்ணு சமாதானம் பண்ணு. மாப்ள, ஒரு முக்கியமான கால் பண்ணணும். என் போன்ல பேலன்ஸ் இல்ல. உன் போனை கொஞ்சம் கூட பேசிட்டு தந்துடுறேன். தேங்க்யூ. ஹலோ ஹலோ அபி, அபி, போன் ரிங் ஆகுது.
போனை நீ எதுக்கடி எடுக்கிற? ரிங் ஆயிட்டே இருந்துச்சு, அதான் அடுத்தேன். ரிங் ஆயிட்டு இருந்தா அவளை கூப்பிட்டு கொடுக்க வேண்டியதானே? கூப்பிட்டேன், அவ வரல, அதான் அடுத்தேன். உன் போன் எடுத்திருந்தா அவளை சும்மா விட்டுருப்பியா? இந்நேரம் ஆடி இருக்க மாட்ட. இனிமே அவளுக்கு போன் வந்தா அவளை கூப்பிட்டு கொடு, நீ எடுத்து பேசாத. நாம எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரிதான் மத்தவங்களும் நம்ம கிட்ட நடந்துப்பாங்க. சரி, ஓவரா பேசாத. போன் கட் ஆயிட போகுது, அவகிட்ட கொண்டு போய் கொடு. ஐயோ, ஆன் ஆயிடுச்சே. ஹலோ, நீங்க டைலர் தானே பேசுறீங்க? இல்லப்பா, நான் உங்களோட அம்மா பேசுறேன். ஐயோ, அவங்க அம்மாவா? ஹலோ, நல்ல வேலை, எதுவும் வளரி வைக்கல. இருங்க, அவகிட்ட கொடுக்கறேன். இந்தாமா, இந்தா, உனக்கு போன் வந்திருக்கு. நான் தெரியாம ஆன் பண்ணிட்டேமா, பேசு. ஹலோ, நீங்க டைலர் தானே? ஆமா. நான் சஞ்சீவோட ஃப்ரெண்டு பேசுறேம்மா. நான் உங்களை பார்த்து சஞ்சீவ் சம்பந்தமா சில விஷயம் பேசணுமா. சஞ்சீவ் ஃப்ரெண்டா? அவர் எதுக்கு என்கிட்ட பேசணும்? என்னம்மா யோசிக்காதம்மா, என்ன உன் அண்ணனா நினைச்சுக்கோ. உன்கிட்ட சில முக்கியமான விஷயம் பேசணும், தயவு செஞ்சு வாமா. சஞ்சீவ் போன் எடுக்க மாட்டேங்கிறான். இவரை போய் பார்த்தா சஞ்சீவ் ஏன் கோவமா இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். என்ன பதிலே சொல்லல? சரி, நான் வரேன். எங்க வரணும்? நீ எங்கன்னு சொல்லுமா, நான் அங்க வரேன். ஈவினிங் ஒரு 4 மணிக்கு பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்துருங்க, நானும் வந்துடுறேன். சரிம்மா. ஒரே டைம்ல 2 பேருக்கும் நிச்சயம் நடக்கிறது நமக்கு ஹெவி ரிஸ்க். சஞ்சீவ் உன்னையும் உன் பேரண்ட்ஸையும் பார்த்துட்டா நாம அவ்வளவுதான். இந்த நிச்சயத்தை நம்ம ரிஸ்க் எடுத்தாவது நடத்தி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சான்ஸ் நமக்கு திரும்ப கிடைக்காது. இப்ப வரைக்கும் சஞ்சீவை நம்ம குழப்பத்துல தான் வச்சிருக்கோம். அவன் ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிப்பாங்கிறது நமக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சோ அந்த குழப்பம் அவனுக்கு தெளியறதுக்குள்ள ஸ்ரீஜா கையில அவனை மோதிரத்தை போட வச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணாதான் ஸ்ரீஜாவுக்கு சஞ்சீவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அதனால நிச்சயத்தை எவ்வளவு சீக்கிரம் நடத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடத்துறது தான் நல்லது. அனு, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அக்கா. அக்காவா? ஆமா, நீதான் கோயில் பக்கமே வரமாட்டியே, இன்னைக்கு என்ன புதுசா? ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கல்யாணம், டைலர் கிட்ட கோட்டுக்கு அளவு கொடுக்கணும்னு சொன்னான். இங்க வரேன்னா அதான் அவனை பார்க்க வந்தேன். ஓ, ஆமா, இவங்க யாருக்கா? இவதான் அனு, சந்தோஷ்க்கு பாத்திருக்கிற பொண்ணு. வணக்கங்க. இவன் தான் காளி, சந்தோஷோட தாய் மாமா, என் தம்பி. சஞ்சீவோட மாமாவா? சஞ்சீவோட மாமா ஃப்ரெண்டுன்னு போய் சொல்லி என்கிட்ட எதுக்கு பேச வரணும்? சஞ்சீவுக்கு நம்ம அனு மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிராதான்னு நான் டெய்லர் பொண்ணை தேடிக்கிட்டே இருக்கேன். என்னன்னே தெரியல, அந்த ஆண்டவன் இன்னும் அந்த பொண்ணை என் கண்ணில் காட்டவே மாட்டேங்கிறான். சஞ்சீவ் அம்மா அக்காவை எவ்வளவு பெருமையா நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் அக்கா பண்ண விஷயம் எல்லாம் தெரிஞ்சது அக்காவை அவங்க வெறுத்துருவாங்க. அப்புறம் அக்கா வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருக்கும்? எக்காரணத்தை கொண்டும் அக்கா பண்ண தப்பு சஞ்சீவ் அம்மாக்கு தெரியவே கூடாது. எங்க அந்த டெய்லர் பொண்ணை காணோம்? அக்கா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் என் ஃப்ரெண்டு வரானான்னு பார்த்துட்டு வரேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். வீட்டுல எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லு. சஞ்சீவ் அம்மா எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. மருமகளுக்கு மரியாதையே கொடுக்காத இந்த காலத்துல இன்னும் மருமகளாவே ஆகாத அக்கா மேல சஞ்சீவ் அம்மா எவ்வளவு பாசமும் மரியாதையும் வச்சிருக்காங்க. இப்படி ஒரு அத்தை கிடைக்க அக்கா கொடுத்து வச்சிருக்கணும்.
எனக்கு தான் அந்த கொடுப்பனை இல்லை. அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அபின்னு ஒருத்தர் இருக்கிற விஷயம் அவங்களுக்கு என்னைக்குமே தெரியக்கூடாது. அந்த பொண்ணு ஏன் வரல? அக்காவை பார்த்து தான் அந்த பொண்ணு ஒளிஞ்சான்னு வச்சுக்கிட்டா கூட அக்காவை பார்த்து ஏன் அந்த பொண்ணு ஒளியணும்? அக்காவுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு இப்ப சஞ்சீவை பத்தி கூட பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த காளிய நினைச்சாதான் பயமா இருக்கு. சும்மா நம்மள கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். அவனை ஏமாத்துறதே ரொம்ப கஷ்டம். அவனுக்கு மட்டும் நம்ம மேல சின்னதா ஏதாவது சந்தேகம் வந்துச்சு, இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா தப்பையும் கண்டுபிடிச்சு நம்மள மாட்டி விட்டுருவான். பாத்துக்கலாம். காளிய குறைச்சி எடை போட்டுறாதீங்க பார்ட்னர். இந்த நிச்சயம் நடந்தாகணும், நாம நடத்தி ஆகணும். ஆமாமா, அனு சொல்றது கரெக்ட் தான். காளிக்கெல்லாம் பயந்தா நான் சஞ்சீவை மேரேஜ் பண்ணிக்க முடியாது. பார்ட்னர் சொல்ற மாதிரி செய்வோம். சரி. இந்த பொண்ணு கோவில்ல பார்த்த அணு மாதிரியே இருக்கே, வேற ட்ரெஸ்ல வேற மாதிரி. எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி? குழப்பமா இருக்கே. சரி, நீ சொல்றபடியே பண்ணிட்டா நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடும்னு சொல்றேன். பிளானா? ஆமா, கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும். சஞ்சீவ் மட்டும் என்ன பாத்திரக்கூடாது. அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியாம இருந்தாலே போதும். சஞ்சீவுக்கு விஷயம் தெரியக்கூடாதா? என்னடா நடக்குதுங்க? அனு சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். என்ன அணுவா? இவ அணுனா அப்போ கோவில்ல பார்த்தது யாரு? இத கண்டுபிடிச்சே ஆகணுமே. கோவிலுக்கு போய் அந்த பொண்ணை பார்த்தா இதுக்கான குழப்பம் தெரிய வரும். கண்டுபிடிக்கிறேன். நீ டெய்லர் தானே? உன்ன மாதிரியே உனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா? நீங்க ட்வின்ஸ் தானே? நீ ஒரு சிக்கல்ல இருக்க, ஆனா எதையோ மறைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. உனக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாலும் அதை ஏத்துக்கிற நிலைமையில நான் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்கு. நீங்க ட்வின்ஸ்னு தெரிஞ்சோம் உன் மேல எனக்கு கோபம் வரல. அது ஏன்னு தெரியுமா? நீ பேசிக்கா ரொம்ப நல்ல பொண்ணு. எதுக்கோ பயந்துதான் நீ இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் உன்கிட்ட கோவில்ல பேச வரும்போது ஒரு தங்கச்சியா நினைச்சுதான் பேச வந்தேன். நீ என்ன அண்ணனா நினைச்சன்னா என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லு. என்னால முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா பண்றேன். சரி, இதுக்கப்புறம் நான் என்னத்த சொல்றது? அண்ணா, நான் சொல்றேன்.